வணக்கம். நம்ம இப்போ வந்திருக்கிற கோவில் பல்லவனேஸ்வரர் சிவாலயம். இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்னா பூம்புகாரில் இந்த கோவில் அமைந்திருக்கு. இந்த கோவிலுடைய புராண பெயர் பல்லவனீச்சுரம் காவேரி பூம்பட்டினம். இங்குள்ள மூலவர் பெயர் பல்லவனேஸ்வரர், தாயார் பெயர் சவுந்தரநாயகி. இந்த கோவிலுடைய தல விருட்சம் புன்னை மரம், மல்லிகை. தீர்த்தம் காவேரி சங்கம தீர்த்தம், ஜானவி தீர்த்தம். இந்த கோவில் திருஞான சம்பந்தர் தேவார பதிகம் பாடியிருக்காரு. இந்த கோவிலானது காவேரி வடகரை ஸ்தலத்துல 10வது ஸ்தலமாக அமைந்திருக்கு. பட்டினத்தார் இந்த பகுதியில தான் வாழ்ந்தாரு. வாழ்ந்ததுக்குண்டான சான்று இந்த கோவில் அமைந்திருக்கு. இந்த கோவிலில் இருக்கக்கூடிய சுவாமி கிழக்கு நோக்கியும் அம்பாள் தெற்கு நோக்கியும் இங்கே காட்சி தர்றாங்க. கருவறையில் இங்குள்ள இறைவன் சுயம்பு லிங்கமாக, மிகப்பெரிய லிங்கமாக இங்கே காட்சி தர்றாரு. பட்டினத்தார் அவதார ஸ்தலமாக இது அமைந்திருக்கு. தேவார பாடல் பெற்ற ஸ்தலத்துல 274 சிவாலயங்கள்ல 10வது ஸ்தலமாக அமைந்திருக்கு. இந்த கோவிலானது திருஞான சம்பந்தரால் பாடல் பெற்ற ஸ்தலம். காலவ மகரிஷி, திருஞான சம்பந்தர், சேக்கிலார், அகத்தியர், சோழ மன்னர்கள், பல்லவ மன்னர்கள் ஆகியோர் இங்குள்ள இறைவனை வழிபட்டிருக்காங்க. இந்த ஆலயத்துல அகத்திய முனிவரால் தோற்றுவிக்கப்பட்ட ஜானவி தீர்த்தம் கோவிலுக்கு எதிர்ப்புறத்தில் அமைந்துள்ளது. முன்னொரு காலத்தில் இந்த பகுதியில் சிவனேசர், ஞான கமலாம்பிகை என்ற தம்பதிகளுக்கு மகனாக பிறந்தவர்தான் திருவெண்காடர் என்று அழைக்கப்படக்கூடிய பட்டினத்தார். திருவெண்காடரான பட்டினத்தார் கடல் கடந்து வாணிபம் செய்து வந்தார். தன்னுடைய 16 வயதில் சிவகலை என்பவரை மணந்து கொண்டார். பல்லாண்டு காலமாக இந்த தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாம இருந்தாங்க. அதுக்கப்புறம் இங்கு உள்ள சிவனை வழிபட்டு இதே பகுதியில் வறுமையில் வாடிய சிவபக்தரான சிவசருமர், சுசீலை இருவருக்கும் மகனாக பிறந்த மருதவாணரை சிவபெருமான் சிவசருமரின் கனவில் தோன்றி மருதவாணரை திருவெண்காடருக்கு தத்து கொடுக்கும்படி சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் திருவெண்காடர் மருதவாணரை தத்தெடுத்து வளர்த்தாரு. மருதவாணர் தனது தந்தையுடைய தொழிலையும் செஞ்சு வந்திருக்காரு. ஒரு சமயம் வாணிபம் செய்துவிட்டு வீடு திரும்பிய மருதவாணர் தாயிடம் ஒரு பெட்டியை கொடுத்திருக்காரு. வீட்டுக்கு வந்த திருவெண்காடர் மகன் என்ன சம்பாதிச்சுட்டு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி பெட்டியை திறந்து பார்த்திருக்காரு. அப்படி திறக்கும் பொழுது தவிட்டு உம்மிகளை கொண்டு செய்யப்பட்ட எரு மட்டும் இருந்தது. இதை பார்த்த திருவெண்காடரான பட்டினத்தார் எருவை எடுத்து கோபத்தில் வீசியிருக்காரு. அதில் காதற்ற ஊசியும் வாராது கான் கடைவழிக்கே என்று எழுதப்பட்டிருந்தது. என்னதான் நம்ம சம்பாதிச்சாலும் கடைசியில் பயனில்லாம போகும், காதற்ற ஊசியை கூட கையில் எடுத்துக்கொண்டு செல்ல முடியாது அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருந்தது. இதை உணர்ந்தார் திருவெண்காடரான பட்டினத்தார். உடனே இல்லற வாழ்க்கையை துறந்து சிவனை நோக்கி அவரையே குருவாக ஏற்று இந்த ஸ்தலத்துல வழிபட்டார். இங்குள்ள இறைவனை நோக்கி முக்தி வேண்டி பட்டினத்தார் வேண்டி நின்ற ஸ்தலம். பட்டினத்தார் சிறிது காலம் இந்த கோவிலில் திருப்பணிகள் செய்து சென்னையில் உள்ள திருவொற்றியூரில் முக்தி அடைஞ்சாரு. இங்கு பட்டினத்தார் தனி சன்னதியில வடக்கு நோக்கி நம்மளுக்கு காட்சி தர்றாரு. பட்டினத்தார் சன்னதிக்கு மேலே விமானத்தில் பட்டினத்தாருடைய குடும்பமானது சுதை சிற்பமாக இங்கே வடிவமைக்கப்பட்டிருக்கு. காவேரி பூம்பட்டினம் என்ற ஊரில் அமைந்துள்ள இந்த சிவாலயம், காவேரி நதியானது கலிமுக பகுதியில் வங்கக்கடலுடன் புகுவதால் இவ்விடமானது காவேரி புகும் பட்டினம் அப்படின்னு அழைக்கப்பட்டது. வங்காள விரிகுடா கடலும் காவேரி நதியும் சங்கமிக்கிற இடமாக இந்த கலிமுக பகுதி தான் இந்த ஸ்தலத்துடைய தீர்த்தமாகும். இந்த தீர்த்தத்துக்கு சங்கம தீர்த்தம் என்று பெயர். இந்த கோவிலுக்கு நீங்க வந்தீங்க அப்படின்னா கடற்கரை ஓரத்தில் இருக்கக்கூடிய இந்த சங்கம தீர்த்தத்தை பார்த்துட்டு இங்கு உள்ள சிவஸ்தலத்தை வழிபடுங்க. இங்குள்ள சிவபெருமான் வங்காள விரிகுடா கடலை நோக்கி நம்மளுக்கு காட்சி தர்றாரு. காவேரியானது வங்காள விரிகுடாவில் கலக்கும் கலிமுக பகுதியில் இருந்ததுனால இந்த பகுதிக்கு
காவேரி புகும் பட்டினம் என்று முற்காலத்தில் அழைக்கப்பட்டது. அதுக்கப்புறம் காவேரி பூம்பட்டினம் என்று மருவியது. முற்காலத்தில் சோழர்களுடைய துறைமுக தலைநகரமாக இந்த காவேரி பூம்பட்டினமானது அமைந்திருந்தது. இந்த திருத்தலத்துல தல விநாயகராக அணுகை விநாயகர் இங்கே காட்சி தர்றாரு. இங்க பிரகாரத்துல 6 அடி உயரத்துல முருகப்பெருமான் வள்ளி தெய்வானையுடன் மயில் வாகனம் இல்லாமல் இங்கே காட்சி தர்றாரு. இந்த கோவில்ல 2 துர்க்கை அம்மன் நம்மளுக்கு காட்சி தர்றாங்க. 2 சண்டிகேஸ்வரர். இங்கு பட்டினத்தாருக்கு சிவபெருமான் சத்தியத்தை உணர்த்தியதால இந்த கோவில்ல நவகிரகங்கள் அனைத்தும் மேற்கு நோக்கி பார்த்தபடி அமைப்பட்டு இருக்கு. இந்த காட்சியானது எந்த ஸ்தலத்திலுமே நம்ம பார்க்க முடியாது. நவகிரகங்களில் அனைத்து கிரகங்களும் மேற்கு நோக்கி இங்கே காட்சி தருவது தனி சிறப்பு. திருவெண்காடர் இந்த காவேரி பூம்பட்டினத்தில் பிறந்ததனால் பட்டினத்தார் என்று அழைக்கப்பட்டார். எல்லோரும் வந்து வழிபடக்கூடிய ஒரு முக்கியமான சிவஸ்தலம். காலை 6:30 மணியிலிருந்து 12 மணி வரைக்கும், மாலை 4:30 மணி முதல் இரவு 7:30 மணி வரைக்கும் இந்த கோவிலானது நடை திறந்திருக்கும். வருடந்தோறும் வரும் ஆடி மாதத்தில் பட்டினத்தாருக்கு இவ்வாலயத்தில் திருவிழாக்கள் கொண்டாடப்படுது. இவ்வாலயத்தில் இறைவனை வந்து வழிபடும் பக்தர்களுக்கு முக்தியை தரக்கூடிய சிவனாக இந்த பல்லவனேஸ்வரர் இங்கே அருள்பாலிக்கிறார். மயிலாடுதுறை மாவட்டம் காவேரி பூம்பட்டினத்துக்கு அருகே பல்லவனேஸ்வரம் என்ற ஊரில் இந்த சிவாலயமானது அமைப்பட்டிருக்கு. இந்த திருக்கோவிலை பற்றின நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரிய வந்திருக்கும். மீண்டும் உங்களை நான் வேறொரு ஆலயத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.